உலகமெங்கும் கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் இன்னமும் தீர்ந்த பாடில்லை. பல்வேறு நாடுகளும் தங்கள் மக்களை பாதுகாக்கவும் தங்கள் நாட்டிற்கு தேவையான தடுப்பூசிகளை இறக்குமதியோ அல்லது உற்பத்தியோ செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கும் ஆளாகி அல்லலை சந்திக்க கொரோனா பெரும் தொற்று காரணமாக அமைந்துவிட்டது என்று கூறினால் அது மிகையாகாது. பல நாடுகளும் நோயை கட்டுப்படுத்தும் பொருட்டு விதித்த கடுமையான கொரோனா கால கட்டுப்பாடுகள் காரணமாக பொருளாதாரத்தில் மந்தநிலை, வீழ்ச்சி என்று கொரோனாவிற்கு பிந்தைய சீரழிவுகளை சந்தித்து மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றன. சில நாடுகள் நிமிரவே முடியாத அளவுக்கு தங்கள் பொருளாதாரத்தை இழந்து தத்தளிக்கின்றன. கொரோனா ஏற்படுத்திய இந்த பாதிப்பை உலகமே எதிர்கொண்டு போராடி வருகின்றது. திறமை வாய்ந்த பல குழந்தைகளையும், அதிகாரிகளையும், ஆட்சியாளர்களையும், அறிவில் சிறந்த ஆன்றோரையும் இந்த உலகம் இழந்துள்ளது. இத்தனை நாளாக அவர்கள் நிர்வகித்த பதவிகள், பட்டங்கள், அதிகாரங்கள் மாறி இருக்கின்றன. பள்ளிக்கூட பாடங்கள் எல்லாம் மாறிவிட்டன. உலக வரைபடத்தின் அமைப்பில் கூட மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளது. உலகின் பொருளாதாரத்தை வென்றெடுத்த நாடுகளும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நாடுகளும் கூட இன்று தடுமாறி வருகின்றன. தெற்காசியாவில் இருக்கும் 6 நாடுகளில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் பொருளாதார சிக்கல்களை பெருமளவில் சந்தித்து வருகின்றன. ஆனால் ஒரு தேசம் உருவான நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து சிக்கல்களில் சிக்குண்டு சின்னா பின்னமாக சிதைவது என்பது நாம்